வணக்கம் நண்பர்களே, சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி நடிப்பில் விஜய் சேதுபதியின் 50வது படம் அப்படிங்கிற சிறப்போடு இன்று திரையரங்கில் வெளியாக இருக்கும் படம் மகாராஜா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முடிதிருத்தும் தொழிலாளியை கதாநாயகனாக வைத்துக்கொண்டு மகாராஜா என்று பெயர் வச்சிருக்காங்க. இது ஏன் என்கிற கேள்விக்கு விடை சொல்லும் விதமாக படம் அமைஞ்சிருக்கு. தன் வீட்டில் உள்ள லட்சுமியை காணவில்லை என்று காவல் நிலையம் சென்று புகார் கொடுக்கிறார் விஜய் சேதுபதி. அந்த லட்சுமி யார், அது எங்கே என்று தேடி போகும்போது பல அதிர்ச்சிகரமான விடயங்கள் வெளியே வருது. அவை என்ன, அவற்றின் முடிவுகள் என்னென்ன என்பவற்றை பல்வேறு திடுக்கிடும் திருப்பங்களுடன் சொல்லியிருப்பது தான் படம். முடிதிருத்தும் தொழிலாளிக்குரிய பாங்கு, பாசமிகு அப்பாக்களின் பரிதவிப்புகள், சாது மிரண்டால் காடு கொள்ளாது எனும் பழமொழிக்கேற்ற ஆக்ரோஷ அவதாரம் ஆகிய எல்லாவற்றிலும் தன்னுடைய தனி முத்திரையை பதித்து படத்தை தாங்கி பிடிச்சிருக்கார் விஜய் சேதுபதி. காவல்துறையை விட துப்பறிவதில் வல்லவர் என்கிற கதாபாத்திரத்துக்கு 100 விழுக்காடு பொருத்தமாக நடித்து பாராட்டுகள் பெற்றுக்கொண்டே இருக்காரு. ஆசிரியாக நடித்திருக்கும் மம்தா மோகன்தாஸ், குடும்பத் தலைவியாக நடித்திருக்கும் அபிராமி ஆகியோர் தேர்ந்த நடிப்பின் மூலம் கவர்றாங்க. காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் நட்டி நன்றாக நடிச்சிருக்கார் என்று தனியாக சொல்ல வேண்டியதில்லை என்னும் அளவுக்கு நடிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான நேரத்தில் அதிகாரியாக இல்லாமல் மனிதாபிமானியாக செயல்பட்டு கைதட்டல் பெறாரு. பாய்ஸ் மணிகண்டன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொண்டிருக்காரு. நகைச்சுவை வேடங்களுக்கு பெயர் போன சிங்கம்புலிக்கு மாறுபட்ட வேடம், இதிலும் சோடை போகல. அவர் மாட்டிக்கொள்ளும் இடத்துல நகைச்சுவை இமேஜ் கை கொடுக்குது. அனுராக் காஷ்யப்பின் பாத்திரப்படப்பில் முரண் இருந்தாலும் அதை அவர் செய்திருக்கும் விதம் படபடப்பை ஏற்படுத்துது. இறுதியில் அவர் எடுக்கும் முடிவு எல்லா எதிர்மறையாளர்களுக்கும் நல்ல பாடம். கொஞ்ச நேரமே வந்தாலும் அவர் பாரதி ராஜா என்பதை காட்டுறாரு. அருள்தாஸ், முனிஷ்காந்த், வினோத் சாகர் ஆகியோரும் நிறைவு. தாயே தாயே பாடல் மூலம் தன் முத்திரை பதிச்சிருக்கார் இசையமைப்பாளர் அஜினீஷ் லோக்நாத். இந்த திரைக்கதைக்கு பின்னணி இசை மிக மிக முக்கியம் என்பதை உணர்ந்து பணியாற்றியிருக்காரு. தினேஷ் புருஷோத்தமன் ஒளிப்பதிவு படத்துக்கும் அவருக்கும் பலம். படத்துக்குப்பாளர் புலோமின் ராஜுக்கு கத்தி மேல் நடக்கிற மாதிரியான வேலை. அப்படிப்பட்ட திரைக்கதையை குழப்பமின்றி கொடுத்து வரவேற்பு பெறாரு. மையக்கதை பழையது அப்படின்னாலும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை, குறிப்பாக கடைசி அரை மணி நேரம் விறுவிறுப்பு எடுக்கும் கதையை விட அதை கொடுக்கும் விதமே என் பலம் என்று வென்றிருக்கார் இயக்குனர் நித்திலன் சாமிநாதன். மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.